பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். ஒரு முறை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரிடத்தில் ஒரு ஏழை மனிதர் வந்தார். அல்லாஹ்வின் தூதரே, என்று இரவு எனக்கு சாப்பாட்டிற்கு ஏதாவது ஏற்பாடு செய்யுங்கள் என்று சொன்னார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தங்களுடைய வீட்டில் ஆள் அனுப்பி கேட்குறாங்க. ஆனால் அவங்க மனைவிமார்கள் தங்களுடைய வீட்டில் எதுவுமே இல்லை என்று சொல்கிறார்கள். தண்ணீரை தவிர சாப்பிடுவதற்கு வீட்டில் எதுவுமே இல்லை அப்படிங்கிறாங்க. அவன் நபி அவங்க தன்னுடைய சபையில் இருந்து கொண்டு தன் தோழர்களிடத்துல, இன்று இரவு இந்த ஏழை மனிதருக்கு யார் விருந்தளிக்கிறாரோ அல்லாஹ் அவருக்கு அருள் புரிவான் அப்படிங்கிறாங்க. உடனே அபூ தல்ஹா ரலியல்லாஹு அன்ஹு அவங்க எஞ்சி நிற்கிறாங்க. அல்லாஹ்வின் தூதரே, அவருக்கு நான் விருந்தளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. வீட்டுக்கு போய் தன்னுடைய மனைவியிடத்தில் தனியாக கேட்குறாங்க, வீட்டில் என்ன இருக்குது? அவங்க சொல்றாங்க, குழந்தைகளுக்கு தான் உணவு இருக்கிறது, நமக்கு இல்லை அப்படிங்கிறாங்க. உடனே அபூ தல்ஹா சொல்றாங்க, குழந்தைகளுக்கு ஏதாவது கதை சொல்லி தூங்க வச்சிரு, நான் விருந்தாளிக்கு உணவு வைக்கும்போது விளக்க சரி செய்கிற மாதிரி அணைச்சிடுறேன், நீயும் நானும் சாப்பிடுவது போல மென்று நாம் நடிப்போம், வந்த விருந்தாளி வயிறார சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் குழந்தைகள் சமாளித்து தூங்க வைக்கப்படுகிறாங்க. பிறகு அபூ தல்ஹா அவங்க விருந்தாளிக்கு உணவு வச்சுட்டு விளக்கை சரி செய்கிறது மாதிரி அதை அணைத்துட்டாங்க. பிறகு உணவு சாப்பிடுவது போல நடித்தார்கள். வந்த விருந்தாளி வயிறார சாப்பிட்டு சென்றுட்டார். அதுபோல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காலையில் அபூ தல்ஹா சந்திக்க வரும்போது நபியவர்கள் மகிழ்ச்சியோடு முகமலர்ச்சியோடு அவங்கள வரவேற்கிறாங்க. காரணம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நேற்று இரவு நீங்கள் நடந்து கொண்ட விதம் அல்லாஹ்ட்ட ரொம்ப மகிழ்ச்சிக்குரிய, அல்லாஹ்வுக்கு பிடிச்சிருந்துச்சு, அல்லாஹ் அவங்கள பற்றி வசனமே இறக்கினான் அப்படின்னு சொல்லி 59வது அத்தியாயம் 9வது வசனம், அவர்கள் தங்களை விட பிறருக்கு முன்னுரிமை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் வசனம் இருக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. அபூ தல்ஹா அவர்கள் ரொம்ப மகிழ்ச்சி அடைஞ்சாங்க. இதுலேருந்து நமக்கு தெரிகிறது என்னன்னா, ஒருவருக்கு உணவளிப்பது என்பதையும் தாண்டி தாம் பசியோடு இருந்தாலும் மற்றவர்களுடைய பசியை தீர்த்து வைப்பது மிக உயரிய பண்பு அப்படிங்கிறது தெரியுது. இரண்டாவது, அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து எந்த தியாகத்தையும் செய்ய நபித்தோழர்கள் தயாராக இருந்தார்கள். அது ஈமானின் அடையாளமாக இருக்கிறது. அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட உறுதியான ஈமானை நமக்கு தரணும்.